வணக்கம் மக்களே. டெல்லியில் ஃப்ளைட் ஏறும் டாப் தலை தமிழ்நாட்டிற்கு விரைகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செக்கு வைக்கும் பாஜக சக்தி. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுக உட்கட்சி மோதல், பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியோட மோதல் தொடர்பாக முக்கிய ஆலோசனைகளை நடத்த டெல்லியிலிருந்து ஒரு பாஜக தலை தமிழ்நாடு வர உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தமிழ்நாடு அரசியலில் கடந்த சில காலமாக தீவிர ஆர்வம் காட்டி வரும் அந்த பெண் தலைவர் விரைவில் தமிழ்நாடு வரலாம் என்று கூறப்படுகிறது. அதிமுக உள்ளேயும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடையிலும் ஏற்பட்டுள்ள மோதல் தொடர்பாக டெல்லி பாஜக தீவிரமாக கவனித்து வருகிறதாம். டெல்லி தலைமை இதில் விரைவில் நேரடியாக தலையிட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அதிமுகவில் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த 10 நாட்களுக்குள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்களுடன் இணைந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளை ஈடுபட போவதாக அறிவித்துள்ளார். தனது கோரிக்கைகளை ஏற்றால் மட்டுமே எடப்பாடி பழனிசாமியுடன் பரப்புரைகளில் பங்கேற்பேன் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில் டிடிவி தினகரனின் இந்த விலகல் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக அமையும் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. அதிமுகவுக்குள் உள்ள அதிருப்தி குரல்களை பெரிதாக்குவதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்டுப்படுத்த முடியும் என பாஜக நினைக்கிறதாம். இதற்காக ஒரு பெரிய பாஜக புள்ளி களமிறங்கி பணிகளை செய்து வருகிறாங்கன்னு சொல்றாங்க. அவர் போட்ட உத்தரவில் தான் தற்போது அதிமுகவில் கலவரம் அதிகரித்து உள்ளது என்று குறிப்பிடுறாங்க. அதிமுகவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சலசலப்பால தமிழ்நாட்டு அரசியல் களம் சூடுபிடித்துள்ளதனே சொல்லலாம். கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிருப்தியில் இருப்பது உறுதியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பாஜக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் அதிருப்தியை ஒரு பேரம் பேசும் கருவியாக பாஜகவினர் பயன்படுத்தக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிரஷர் கொடுக்க டெல்லி திட்டமிட்டு வருகிறதுன்னு சொல்றாங்க. இதனால் இபிஎஸ்ஐ அதிக தொகுதிகளை விட்டுக் கொடுக்க பாஜக வற்புறுத்தக்கூடும் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இபிஎஸ்ஐ பொறுத்தவரை செங்கோட்டையன் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மேற்கு மண்டலத்தில் உள்ள தொண்டர்கள் கோபம் அடையலாம். எனினும் அவரது எதிர்ப்பை புறக்கணித்தால் மற்ற தலைவர்கள் தலைமை குறித்து கேள்வி எழுப்பலாம். இத்தகைய சூழ்நிலையில் பாஜகவின் அதிக தொகுதிகளுக்கான கோரிக்கை தவிர்க்க முடியாதது ஆகும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்து அவரை வழிக்கு கொண்டு வரவே அந்த பெரிய பாஜக புள்ளி களமிறங்கி பணிகளை செய்து வருகிறாங்கன்னு சொல்றாங்க. அதிமுக உட்கட்சி மோதல் மற்றும் பாஜக அதிமுக கூட்டணி மோதல் தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்த டெல்லியிலிருந்து அந்த பாஜக தலை தமிழ்நாடு வர உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தமிழ்நாடு அரசியலில் கடந்த சில காலமாக தீவிர ஆர்வம் காட்டி வரும் அந்த பெண் தலைவர் விரைவில் தமிழ்நாடு வரலாம் என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.